ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கனிமதி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் என்னோடய நேட்டிவ்க்கு அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தேவிகாபுரம் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோயிலும் மலை மேலே இருக்க சிவன் கோயிலும் நாங்கள் போயிருந்தோம். அப்போ எங்கள் அத்தை சொன்னாங்க, இந்த கோயிலில் மட்டும்தான் சிவன் சாமிக்கு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்களாம். ஏன்னா பார்வதி தேவி அம்மா சிவனுடைய சரிபாதி சக்தி வேணும்னு சொல்லிட்டு கீழே தேவிகாபுரம் கோயிலில் தவம் இருந்தாங்களாம். அப்போது சிவன் பார்வதி தேவி அம்மாவுடைய தவத்தை ஏற்றுக்கிட்டு கீழே வந்து அவங்கள திருமணம் செய்தாங்களாம். அப்புறம் மலை மேலே ஒரு வேடன் கிழங்கு வெட்டுறதுக்காக பூமியை தோண்டும் போது பூமிக்குள்ளே இருந்த சிவலிங்கத்து மேலே பட்டு சிவலிங்கத்துலேருந்து ரத்தம் வந்துச்சான். என்ன பண்ணாலும் ரத்தம் போவே இல்லையா. அப்புறம் வெந்நீர் ஊற்றுனது ரத்தம் போயிடுச்சான். அப்போதுலேருந்து இந்த கோயிலில் சிவனுக்கு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்களாம். இந்த கதை தான் எனக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணேன். நீங்களும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தேவிகாபுரம் போனீங்கன்னா கீழே ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோயில் ரொம்ப பழமையான கோயில், அங்கே நீங்கள் போய் பாருங்கள். வாட்ச் அண்ட் என்ஜாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். இது சொல்ல மறந்துட்டேன், மலை மேலே இருக்க சிவன் கோயிலும் போய் பார்த்துருவாங்க. 365 படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டோம்.